வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம். மீண்டும் ஒரு வர்ணங்கள் ஆயிரம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ எஸ், வெல்கம் பேக் டு அவர் கொட்டேஷன்ஸ் லொக்கேஷன்ஸா. சரி, ஓகேங்க, வாங்க 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 இன்னைக்கு நிகழ்ச்சியையும் மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி இன்றைக்கி என்ன மாதிரியான ஒரு கருத்தோட நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆட்டிடியூடாக இருக்கலாம், ஃபேஷனாக இருக்கலாம், ஃபிட்னஸாக இருக்கலாம், ஏன் அப்பப்போ நம்ம பார்க்குற அந்த ஒரு சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகளில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம். இது எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு விஷயம் தான் திரும்ப 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 மென்ஷன் பண்ணுற ஒரே ஒரு விஷயம், நீ 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 மட்டும்தான். உனக்காக என்ன பண்ணுற, நீ எதுக்காக பண்ணுற அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கேள்வியாக இருக்கணும். உனக்கான மாற்றம் உனக்குள்ளே இருந்து தான் வரணும். அது வர்றதுனால தான் உனக்கான அடுத்தடுத்த மாற்றங்களும் யூனிவர்ஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீ வந்து வீட்டிலேருந்து வெளியே கிளம்பவே விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கேன். ஏன்னா வீட்டிலேருந்து வெளியே கிளம்புனா ஒரே தூசு துரும்பு, பத்தாததுக்கு முடியெல்லாம் கலையும், பத்தாததுக்கு எங்கெங்கேயோ போகணும், டயர்டாகணும் அப்படின்னு பல பிரச்சனை உனக்கு இருக்குதா இருக்கும். அப்படி இருக்கும்போது வெளியே இருக்கிறத எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன்? வீட்டிலேருந்து வெளியே வந்தால் தான் அந்த ஒரு வீட்டிலேருந்து வெளியே வந்த சுகமே கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் அது ஒரு உலகம். ஆக்சுவலாக பாபா படத்தில் நம்மளோட ரஜினி சொல்லுவார், குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தால் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு. எஸ், அதுதான் நடக்கும். ஸோ ஒன்றை நீ மாற்றிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு நிகழ்ச்சி. ஒன்றை மாற்றிக்கிட்டா தான் அதுக்கப்புறமா உன்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு மகிழ்ச்சி அப்படிங்கிறத மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபிட்னஸ் ஃபேஷன்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி செல்ஃப் கேர் பகுதியில் என்ன இருக்க போகுது அப்படின்னா, மூக்கு பகுதியாக இருக்கலாம், காது பகுதியாக இருக்கலாம். நம்ம கையை விட்டு நோண்டும் போது ஏகப்பட்ட குப்பை வருது இல்லையா? ஸோ அதனால தான் அரிக்குது, சொரியுது, இது எல்லாமே நடக்குது இல்லையா? ஸோ இது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். இது ஆக்சுவலாக எப்படி உருவாகுது, இது ஹெல்த்தியாக அன்ஹெல்த்தியாக, இதை எப்படி நம்ம முடிஞ்ச வர பேலன்ஸாக மெயின்டைன்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பேச போகிறோம். ஸோ ஃபிட்னஸில் டக்கின் பண்ணுறது, ஷர்ட்டை இன் பண்ணுறதை வந்து நம்ம எப்படியெல்லாம் பண்ணலாம், அதில் வந்து இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத பேசிட்டு கடைசியாக ஒரு குட்டி எக்யூப்மெண்ட், ஒரு குட்டி கேஜெட்டையும் சொல்லித்தர போகிறேன் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இன்றைக்கி ஆட்டிடியூடில் பவர் ஆஃப் ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ரைட்டிங்கில் இருக்கிற ஒரு பவரை பற்றி பேச போகிறோம். தொடர்ந்து எடுத்துக்காட்டலாம் எனக்கு ஒரு சூப்பரான நபர் இருக்கார், அது ட்விஸ்ட்டாக தான் கொடுப்போம் அப்படிங்கிறதுனால ட்விஸ்ட்டு தான் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே மக்களே, இன்றைக்கி நிகழ்ச்சியை மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் இருக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து நிகழ்ச்சியில் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் முடியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா முடி அழகாக வளர்ந்துருச்சு, பின்னாடி ஃபங்க் வந்துருச்சு, சேஞ்ச் ஒன்றுக்கு நம்ம வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி முடி வெட்டுறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் நம்ம நிகழ்ச்சியிலேயே. இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற இந்த ஒரு லுக்குக்கும் இப்போ இருக்கிற லுக்குக்கும் வந்து ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா? அது எல்லாமே ஒரு ஹேர் ஸ்டைல்னால தான். நீங்களுமே முடியை வளர்க்குறதா இருந்தாலும் சரி, வெட்டுறதா இருந்தாலும் சரி, ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நிகழ்ச்சியில் பல இடங்களில் அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க உங்களோட ஹேர் ஸ்டைலை அப்படிங்கிறத திரும்ப 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 ஞாபகப்படுத்திக்கிறேன். ஃபங்கையும் அப்பப்போ ஸ்டைலாக நம்ம வந்து ரிவீல் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறத திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறேன். சரி, ஓகேங்க. இன்றைய நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பல எதிர்பார்ப்புகள் இருக்கும். எஸ், ஃபேஷன். ஸோ ஃபேஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷர்ட் டக்கின் அப்படிங்கிறத வந்து எப்படிலாம் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான கோணத்தில் பண்ணலாம், இப்படி பண்ணுறதுனால இந்த லொக்கேஷனுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷர்ட் டக்கின் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ கேஷுவலாக இருக்கலாம், ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், ஸோ க்யூட்டாக இருக்கலாம், ஃபன்னாக இருக்கலாம், கிரிஞ்சாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபைட்டிங் ஸ்டைலுக்காக இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வெட்டிங்கில் டான்ஸ் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி பல கோணத்தில் எப்படிலாம் இந்த ஒரு டக்கினை பண்ணலாம், அப்படி பண்ணுறதுன்னா என்ன மாதிரி ஸ்டைல் பண்ணணும் நம்ம அப்படிங்கிறத தான் பேச போகிறோம். ஸோ அதோட ஒரு குட்டியான ஹேக்கை பற்றி பேச போகிறோம். அஃபிஷியலாக பண்ணுறதுன்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குட்டியான ஹேக்கை பற்றி பேச போகிறோம். அது மட்டும் கிடையாது, கடைசியாக ஒரு கேஜெட்டை பற்றியும் பேச போகிறோம். ஸோ ஓகே, அதில் இருக்கிறது ஃபர்ஸ்ட்டு கேஷுவல் டக்கிங். டக்கிங்கில் என்ன ப்ரோ கேஷுவல், அதே ஒஃபிஷியல் தானே அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும்? இல்லை, ஆக்சுவலாக டக்கிங் பண்ணுறது அப்படின்னாலே ஃபுல்லாகவே உங்களோட ஷர்ட் உங்களுக்கு அப்படியே ஸ்லிம் ஃபிட்டாக தெரிகிற மாதிரி தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ப்ரொஃபஷனலாக ஒஃபிஷியலாக தெரியும். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா கேஷுவலாக உங்களுக்கு டக்கின் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் உங்களோட அண்டர்வேர்ஸை கரெக்டான சைஸோடு எடுத்து போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா டக் பண்ணது வெளியே வந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அப்புறமா வந்து பேண்ட்டை போட்டதுக்கு அப்புறமா பெல்ட்டை
போடாமல் ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஷர்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா டக்கின் பண்ணுங்கள். டக்கின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லீவ்ஸை மடிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் டக்கின் பண்ணிவிட்டு ஸ்லீவ்ஸை மடிக்கும்போது உங்களோட ஷோல்டர்ஸ் வந்து தூக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி இருக்கும்போது நீங்கள் டக் பண்ணியிருக்கிற அந்த ஒரு ஷர்ட் வெளியே வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஃபர்ஸ்ட்டு டக்கின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லீவ்ஸை மடிக்கிறதுனா மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டக்கின் பண்ணிவிட்டு உங்களோட பேண்ட்டை போட்டுட்டு பெல்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷர்ட்டை லைட்டாக அப்படியே இதனோண்டு லைட்டாக வெளியே எடுத்து முன்னாடி போட்டுக்கோங்க. அப்படி போடுறது மூலியமாக உங்களோட ஷர்ட் ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஒஃபிஷியலாக தெரியாமல் இன்னும் கொஞ்சம் கேஷுவலாக தெரியும், பார்க்க ரொம்பவுமே அழகாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கேஷுவலாக மெயின்டைன் பண்ணுறதுன்னா மோஸ்ட்லி உங்களோட ஷர்ட்டை லைட்டாக வெளியே எடுத்து விட்டுக்கோங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஷர்ட்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி பிளெயின் கலரும் ஓகே தான். அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ரைப்ஸும் ஓகே தான், செக்டும் ஓகே தான். ஆனால் மெட்டீரியல் ரொம்ப திக்காக இருக்காமல் கொஞ்சம் சாஃப்டான மெட்டீரியலாக இருக்கணும். கொஞ்சம் ஜிகின்னு அதாவது தொலைன்னு இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் அந்த ஒரு கேஷுவல் லுக் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா அதுவுமே கூட லைட்டாக ப்ரொஃபஷனலாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சில இடங்களில் பல இடங்களில் மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் அப்படி இல்லைன்னா ஒரு பிரைட்டான தனி கலரில் உள்ள சிங்கிள் கலர் ஷர்ட் கொடுத்துறீங்கன்னா உங்களோட காலர் வந்து இந்த காலராக இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சைனீஸ் காலர் ஹாஃப் காலராக இருந்துச்சுன்னா இன்னும் பார்க்க கேஷுவலாக ஓல்டு மணி ஸ்டைலில் இருக்கும். ஓல்ட் மணி ஸ்டைல் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் நிறைய விஷயங்களில் பேச போகிறோம். ஸோ இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக இருக்கிறது டிஷர்ட் டக்கிங். இங்கே இருக்கிற அதாவது இங்கே ஸ்ரீலங்காவில் இலங்கையில் இருக்கிற பல மக்கள் வந்து இந்த ஒரு ஸ்டைலை ட்ரை பண்ணுறது ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஷர்ட்டை டக்கிங் பண்ணிக்கிட்டு நான் எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறாங்களா இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் டிஷர்ட் டக்கிங் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஸ்லீவ் டிஷர்ட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு டிஷர்ட்டுக்கு எந்த பிரிண்ட்டும் இருக்கக்கூடாது, எந்த ஸ்ட்ரைப்போ செக்கோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு பிளெயின்டு கலர் டிஷர்ட்டாக தான் இருக்கணும். நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு ஜீன்ஸுக்கு யூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு பேண்ட்டுக்குமோ ஒஃபிஷியல் பேண்ட்டுக்குமோ யூஸ் பண்ணாமல் ஜீன்ஸுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற டிஷர்ட் வந்து பிளாக் கலராக இருக்கலாம், ஒயிட் கலராக இருக்கலாம், ப்ளூ கலராக இருக்கலாம், ஏன் பிங்க்கு கலராக கூட இருக்கலாம். பட் ஜீன்ஸ் யூஸ் பண்ணுறது தான் கரெக்டான ஆப்ஷன். அப்படிங்கிறதுனால ஒரு ஜீன்ஸுக்குள்ளே தான் இந்த ஒரு டக்கின் நடக்கணும். இதையுமே கூட கேஷுவலாக நம்ம எப்படி இப்போ ஷர்ட் டக்கின் பண்ணோமோ அதே மாதிரி டிஷர்ட்டை ஃபுல்லாக டக்கின் பண்ணிவிட்டு லைட்டாக வெளியே எடுத்து வெட்டிக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு கேஷுவல் லுக் பார்க்க சூப்பராக இருக்கும். ஷார்ட் ஸ்லீவ் உடுத்துறவங்க மோஸ்ட்லி பைசப்பை ரிவீல் பண்ணணும்னு நினைப்பீங்க. அப்படி இருக்கும்போது வயிற்று பகுதிக்கிட்ட இப்படி டக்கின் பண்ணியிருக்கும் போது உங்களோட பைசப் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்ஸ்டாக தெரியும். பார்க்கும்போது நமக்கு அதுதான் ஃபர்ஸ்ட்டு கண்ணுக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால சூப்பராக இருக்கும். ஸோ எஸ், அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அப்போ டிஷர்ட் டக்கிங் இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறமா இருக்கிறது பேக் டக்கிங். அதாவது முன்னாடி வந்து நீங்கள் டக்கின் பண்ண மாட்டீங்க, பின்னாடி மட்டும்தான் டக்கின் பண்ணியிருப்பீங்க. இதனால் இருக்கிற பெனிஃபிட் என்ன, இதனால் வந்து இருக்கிற சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி இதை வந்து பொண்ணுங்க பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, பசங்களுக்கு தெரியும். பட் பசங்க பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி மட்டும் டக்கின் பண்ணிவிட்டு முன்னாடி டக் பண்ணாமல் இருக்கும்போது அவங்களோட அந்த ஒரு வி ஷேப் அப்படி இல்லைன்னா அவங்களோட பாடியோட ஷேப் வந்து இன்னும் பெட்டராக தெரியும். அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கேஷுவலாக ஒரு பார்ட்டிக்கோ ஒரு ஃபன்னான பிளேஸுக்கோ போகிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாச்சும் படத்துக்கு போகிறீங்கன்னா அப்படி கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து பேண்ட்டை கரெக்டான அளவில் எடுத்து தச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஷர்ட்டை ஃபுல்லாக டக்கின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற பகுதியை மட்டும் எடுத்து வெளியே விடுங்க. மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஃபுல்லாக டக்கின் பண்ணிவிட்டு வெளியே விட்டீங்கன்னா உங்களோட ஷர்ட் சுருங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கிறதுனால நீங்கள் பின்னாடி பகுதியை மட்டும் டக்கின் பண்ணுறீங்கன்னா பின்னாடி பகுதியை மட்டும் டக்கின் பண்ணுங்கள், முன்னாடி பகுதியை ஃபுல்லாக உள்ளே போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் வெளியே எடுத்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது, சொதப்பிடும். அப்படிங்கிறதுனால டோன்ட் டூ இட், ஓகேவா? ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களோட ஷர்ட் வந்து சுருங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதுவுமே கூட தனி கலர்ஸில் யூஸ் பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒரு சைனீஸ் காலர் யூஸ் பண்ணுறது மூலியமாக இந்த ஒரு ஷர்ட்டுக்கு இன்னும் ஒரு எக்ஸாக்டான ஒரு ஓல்டு மணி ஸ்டைல் லுக் ஒன்று கொடுக்கும். ஸோ அந்த ஒரு ஓல்டு மணி ஸ்டைலை வந்து நான் இப்போ ரிவீல் பண்ணி வைக்கிறேன். அடுத்த வாரத்துக்கான கண்டென்ட் இதுதான். அப்படிங்கிறதுனால ஸோ நீங்களுமே கூட ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிறத திரும்ப 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 ஞாபகப்படுத்திக்கிறேன். அடுத்த ஸ்டைலாக இருக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் சைட் டக்கிங். இது என்னது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஒன் சைட் டக்கிங் பண்ணுறீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பேண்ட்டை கரெக்டான அளவில் தச்சுக்கோங்க. உங்களோட ஷர்ட்டை பாதி மட்டும் டக்கின் பண்ணுங்கள், ஒரு பக்கத்தை மட்டும் டக்கின் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா ஒரு பக்கத்தை வெளியே விட்டுருங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து பின்னாடி டக்கின் பண்ணணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை, முன்னாடி மட்டும்தான் டக்கின் பண்ண போகிறீங்க. பின்னாடியும் ஒரு பக்கமும் மட்டும் வெளியே தான் இருக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டாக இந்த ஒரு ஷர்ட்டில்
பேண்ட்டுக்கு பெல்ட் யூஸ் பண்ணலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான பக்கிளோட உங்களோட பேண்ட்டில் ஒரு பெல்ட் யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணுறது மூலியமாக ஒரு ஆஃப் மட்டும் தானே தெரிய போகுது. அப்படி தெரிகிற அந்த ஒரு பகுதி இன்னும் சூப்பராக, இன்னும் மாஸாக, இன்னும் கெத்தாக தெரியும். அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அந்த ஒரு ஆஃப் பக்கத்தை அந்த ஒரு பெல்ட் மூலியமாக ரிவீல் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பெல்ட் ரிவீல் ஆகிற அந்த ஒரு போர்ஷன் பார்க்க இன்னும் செம மாஸாக இருக்கும். ஓல்ட் மணி ஸ்டைல் தான். இது எல்லாமே சூப்பரான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ இதுவுமே கூட பிளெயின் கலர் ஷர்ட்ஸ், பட் திக்கான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் தின்னான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் தொலைன்னு இருந்தால் தான் இதெல்லாம் பார்க்க கேஷுவலாக சூப்பராக இருக்கும். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான். ஓகேவா? அப்புறம் ஒஃபிஷியல் டக்கிங். ஸோ இந்த ஒரு ஒஃபிஷியல் டக்கின் பண்ணும்போது உங்களோட ஷர்ட் உங்களுக்கு இன்னும் ஸ்லிம் ஃபிட்டாக இருக்கணும். ஒஃபிஷியல் டக்கின் பண்ணுற மாதிரியான ஷர்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி நான் சொல்கிற மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஒன்று லினனாக இருக்கலாம், அப்படி இல்லைனா கேஸ்பர் மெட்டீரியலாக இருக்கலாம். கேஸ்பர் மெட்டீரியல் அப்படிங்கிறத வந்து இப்போ நிறைய பேர் வாங்குறதே கம்மி ஆயிடுச்சு. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது ஒரு ஒஃபிஷியல் ஷர்ட்டுக்கு பெஸ்ட்டான குவாலிஃபைடான ஒரு ஷர்ட் மெட்டீரியல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பக்கத்தில் இருக்கிற கடைகளில் உங்களுக்கு பார்த்து வாங்கிக்கலாம். அப்படிங்கிறதையும் திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறேன். உங்களோட ஷர்ட் இன்னும் ஒஃபிஷியலாக தெரிகிறதுக்கு அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, இந்த ஷர்ட் வந்து ரொம்பவுமே சுருங்காது, இழுப்படாது. அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து உங்களோட பேண்ட்டுக்குள்ளே டக்கின் பண்ணிட்டீங்கன்னா அது பெருசாக வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒஃபிஷியல் டக்கிங் பண்ணும்போது உங்களோட ஷர்ட் கம்ப்ளீட்டாக கரெக்டாக அயன்ட் ஆகி இருக்கணும். உங்களோட ஆக்சசரிஸ் அதுக்கேற்ற மாதிரி மேட்ச்டாக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும். அப்படிங்கிறத வந்து நம்ம அடிக்கடி ஞாபகப்படுத்துறது தான். உங்களோட காலரில் உங்களுக்கு ஒரு கெத்து இருக்குது, அந்த ஒரு காலரை கரெக்டாக அயன் பண்ணியிருக்கணும். அப்படிங்கிறதையும் திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஷர்ட்டை நீங்கள் டக்கின் பண்ணும்போது எப்படியுமே உங்களோட பாடிக்கு ஸ்லிம் ஃபிட்டாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களோட ஷர்ட் எப்போவுமே பாடிக்கு ஸ்லிம் ஃபிட்டாக இருக்காது, சாதாரணமாக இருக்காது, கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். உங்களோட செஸ்ட் சைஸாக இருக்கலாம், வெயிட் சைஸாக இருக்கலாம், அதாவது உங்களோட நெஞ்சு பகுதி, மார்பு பகுதி கிட்ட இருக்கிற சைஸாக இருக்கலாம், ஒரு பக்கமாக இருக்கிற சைஸாக இருக்கலாம், இடுப்பு பகுதி கிட்ட இருக்கிற சைஸாக இருக்கலாம், லைட்டாக கொஞ்சம் பெருசாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து டக்கின் பண்ணும்போது அது எப்படியுமே ஸ்லிம் ஃபிட்டாக தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட இடுப்பு பகுதி கிட்ட இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பீஸை லைட்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு லைட்டாக மடிச்சுட்டு உங்களோட பேண்ட்டுக்குள்ளே வச்சு கரெக்டாக டக்கின் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பெல்ட்டை பொருந்திக்கங்க. அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒஃபிஷியலோட ஒரு ஹேக். இந்த ஹேக்கை வந்து நிறைய பேருக்கு தெரியுமா இருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். ஸோ பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறேன். அப்புறமா நான் சொல்லியிருந்தேன் அந்த ஒரு கேஜெட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது மார்க்கெட்டில் ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்கிற அந்த ஒரு ஷர்ட் கிளிப்பர். ஓகேவா? இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பட்டக்ஸ், அதாவது பின்பகுதி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா, இல்லைனா கொஞ்சம் வைடாக இருந்துச்சுன்னா, அஃப்கோர்ஸ் அந்த ஒரு ஷர்ட் உள்ளே நிற்காது, வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்கும். உட்காரும்போது டக்குன்னு வெளியே வந்துடும். அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து உங்களோட தைஸில் ஒரு கிளிப் மாதிரியான இந்த ஒரு போர்ஷனை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த கிளிப்ஸை வச்சு உங்களோட ஷர்ட்டை கிளிப் பண்ணி பிடிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களோட ஷர்ட் அப் டவுன் ஆகாது. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் பேசிக்காக இந்த ஒரு கேஜெட்டில் நடக்குது. இதை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாதவங்க இந்த மாதிரியான ஹேக்ஸை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி டக்கிங் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ஒஃபிஷியலாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான். கேஷுவலாக ஃபன்னாக பண்ணுறீங்கன்னா அது டக்கிங் ஆகலானும் ஓகே தான், ஆனாலும் ஓகே தான். ஏன்னா ஆஃப் டக்கிங்காக இருந்தால் தான், அதாவது ஆஃப் பகுதி டக்கிண்டாக இருந்தால் தான் அது கேஷுவலாக பார்க்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அப்படிங்கிறதுனால அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கங்க. அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம போயிடலாம் செல்ஃப் கேர் பகுதிக்கு. ஓகே மக்களே, இன்னைக்கு செல்ஃப் கேரில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மூக்கில் சில பல குப்பைங்க இருக்கும், நோண்டிகிட்டே இருப்பானுங்க, நோண்டி எடுத்து அப்படியே லைட்டாக அப்படின்ட்டு விட்டுருவானுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்படி இல்லைனா காதில் இருக்கும் அப்படின்னு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயங்களும் எதனால் உண்டாகுது, இது வர்றது நல்லதா கெட்டதா, அப்படி இல்லைனா இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் பேச போகிறோம். ஸோ நோஸில் ஃபர்ஸ்ட் வரது எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், சளி பற்றி பேசும்போது நிறைய இடங்களை சொன்னது ஒன்று தான். நம்மளோட பாடியிலையாக இருக்கட்டும், மூக்கிலையாக இருக்கட்டும், மியூக்கஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு திரவம் சுரக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த ஒரு மியூக்கஸ் வந்து உங்களோட நோஸில் அங்கே அங்கேன்னு பரவிக்கிறதா இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களோட மூக்கு மூலியமாக தான் நீங்கள் இன்ஹேல் பண்ணுறீங்க, அதாவது காற்றை சுவாசிக்கிறீங்க. அப்படிங்கிறதுனால நீங்கள் எப்படியுமே தூசு துரும்புகளோட தான் உங்களோட மூக்கு மூலியமாக காற்றை சுவாசிக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களோட மூக்கு பகுதியில் இருக்கிற அந்த ஒரு மியூக்கஸ் அப்படின்னு சொல்லப்படுற பகுதியில் தூசு துரும்புகள் போயிட்டு ஓட்டிடும்.
ஆக்சுவலாக உங்களோட உடம்புக்குள்ளே தூசு துரும்புகள் போச்சுன்னா அது நல்லதுக்கு இல்லை. ஆனால் இப்படி மியூக்கஸ் காவலுக்கு இருக்கும்போது அதில் போயிட்டு ஒட்டிடும். சம்டைம் அதனால தான் உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஹச்சு அப்படின்னு தும்மல் வர்றது, அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒட்டுறனால கொஞ்ச நாள் போயிட்டு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது கோல்டான ஒரு கிளைமேட் வருதுன்னா, ஒரு வார்ம்த்தான கிளைமேட் இல்லாமல், அதாவது சூடான கிளைமேட் இல்லாமல் ரொம்பவுமே குளுமையான ஒரு கிளைமேட் வருதுன்னா அது அப்படியே தேங்கி நின்று காஞ்சி போயிடும். அதுக்கப்புறமா உங்களோட மூக்கில் பூகஸ் அப்படிங்கிற பேரில் நிற்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பூகஸ் அப்படின்றது ஆங்கிலத்தில் இந்த ஒரு வார்த்தையை அப்படி தான் கூப்பிட்டுருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தையே அப்படி தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால. பட் நம்ம எப்படி சொல்லலாம், மூக்குக்குள்ளே இருக்கிற குப்பை அந்த மாதிரி குப்பைலாம் வந்து தேங்கி நிற்கிறதுக்கு காரணம் மியூக்கஸில் வந்து இன்னொரு தூசோ துரம்போ ஒட்டுறதுனாலையும் அதுக்கப்புறமா அது காஞ்சி போகிறனாலையும் அது உங்களோட மூக்கில் நிற்குது. அது அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் வந்து இதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஆக்சுவலாக வந்து நீங்கள் ரொம்பவுமே அதிகமாக சுவாசிக்கிற ஒரு நபராக இருந்தால் உங்களோட அந்த ஒரு பகுதி எப்படியுமே குப்பையாக தான் கிடக்கும். அதை அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டாலே போதும். நீங்கள் வந்து சரி ஓகே கம்மியாக தான் சுவாசிப்பேன், நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன், வெளியே போனால் தானே தூசு வரும், வீட்டுக்குள்ளே இருக்க தூசு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களோட மூக்கு பகுதிக்குள்ளே அதெல்லாம் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ வெளியே போகிறவங்களுக்கு ரொம்பவுமே தூசு துரும்புகளோடு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் மூக்குக்குள்ளே இருக்கும். அடுத்ததாக காதுக்குள்ளே இருக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இயர்வேக்ஸ். இயர்வேக்ஸ் எப்படி உண்டாகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட இயர் கேனலுக்குள்ளே, அதாவது அந்த ஒரு காதுக்குள்ளே இருக்கிற ஓட்டை பகுதிக்குள்ளே எப்படியுமே உங்களுக்குள்ளே ஒரு இயர்வேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒயில் சுரக்கிக்கிட்டே இருக்குமா, சரியா? அந்த ஒரு ஒயில் சுரக்கிறதுனால அப்பப்போ உங்களோட காதுக்குள்ளே டர்ட் போனாலோ, அதாவது தூசு துரும்புகள் போனாலோ, அப்படி இல்லைனா உங்கள் காதுக்குள்ளே இருக்கிற அந்த முடிப்பகுதி இல்லையா இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான முடிப்பகுதி இருந்தாலோ, அப்படியும் இல்லைன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற சில பல பாக்டீரியாஸாக இருக்கலாம், பிளட்ஸாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம், அதுகளும் சேர்ந்து இந்த ஒரு ஆயில் கூட கலந்து அப்படியே ஒரு இயர்வேக்ஸாக க்ரியேட் ஆகுமா. அப்படி க்ரியேட் ஆகும்போது அதுவுமே கூட ஒரு காலகட்டத்துக்கு மேலே காஞ்சி போயிடுமா. அதுதான் உங்களோட காதுக்குள்ளே இருக்குமா. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வார்ம்த்தாக இருக்கும்போது, அதாவது சூடான பகுதிகளில் இருக்கும்போது அது கரைஞ்சி போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு கரெக்டாக க்ளீன் ஆயிருமா, ஜீரணம் ஆயிருமா. பட் நீங்கள் வந்து ஏதாச்சும் சாப்பிடும்போது அப்படி இல்லைனா சுவிங்கம் மாதிரி ஏதாச்சும் ஒன்றை போட்டு அப்படியே பல்லால் கடிச்சு உங்களோட இந்த ஒரு ஜோலைன் பகுதியை கஷ்டப்படுத்தும் போது உங்களோட காது பகுதி ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. ஸோ உள்ளேயா இருக்கட்டும் வெளியா இருக்கட்டும் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. அதனால் இந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன அதிர்வு இருக்கும். அந்த ஒரு அதிர்வுனால தான் அந்த ஒரு இயர்வேக்ஸ் வெளியே குப்பையாக உங்களுக்கு தெரியுது. அப்போ தான் நீங்கள் காதை நோண்டி வெளியே எடுக்கிறீங்க. அப்போது அந்த ஒரு நீங்கள் வாயால் சாப்பிட்றதா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சப்பி சாப்பிட்றதா இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணும்போது இந்த ஒரு அதிர்வு வெளியே அனுப்புறதுனால தான் உங்களுக்கு காதை சொரிகிற மாதிரியோ அப்படி இல்லைன்னா ரொம்ப இரிட்டேஷன் மாதிரியான ஒரு விஷயம் தோன்றுது. அதனால தான் நீங்கள் அந்த ஒரு குப்பையை பார்க்கக்கூடியதாகவே இருக்குது. அப்புறம் நீங்கள் அந்த ஒரு குப்பையை எடுத்து வெளியே போட்டுருவீங்க. ஸோ இதில் இருக்கிற பாதிப்பு என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு பாதிப்புமே கிடையாது. ஆக்சுவலாக இதில் ஒரு நல்ல விஷயம் தான் இருக்குது. தேவையில்லாத தூசு துரும்புகள் காதுக்குள்ளே போச்சுன்னா அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரலாம், உங்களோட பிரெயினை கூட பாதிக்கலாம். அந்த ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்துறதே இந்த ஒரு காதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஆயில் பகுதி தான். அதனால தான் இது ஒரு வேக்ஸாக க்ரியேட் ஆகுது. அந்த ஒரு ஆயிலுக்குள்ளே போயிட்டு தூசு துரும்புகளாக இருக்கலாம், முடிகளாக இருக்கலாம், பாக்டீரியாஸாக இருக்கலாம், இது எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் அது ஒரு வேக்ஸாக க்ரியேட் ஆகுது. அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடும்போதோ வாயை உசுப்பும் போதோ, அதாவது வாயை லைட்டாக மூவ் பண்ணும்போதோ அந்த ஒரு அதிர்வுனால அது ஒரு குப்பையாக வெளியே வந்து தேங்கி நிற்கிது. ஸோ இது ரெண்டுலேயுமே நான் ஒரி பண்ணிக்கிறதுக்கு எந்த ஒரு இடமுமே இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு அளவுக்கு தான் உங்களோட காதுலேருந்து குப்பை வெளியே வரும். ஒரு கலரில் தான் உங்களோட மூக்கில் இருந்து அந்த ஒரு குப்பை வெளியே வரும். ஆக்சுவலாக வந்து ஒரு எல்லோ கலர்லேயோ க்ரீன் கலர்லேயோ வருதுன்னா அது டர்ட், அப்படி இல்லைன்னா ப்ரௌன் கலர் வருதுன்னா அது டர்ட். பட் ரெட் கலரில் வந்துச்சுன்னா அது ரத்தம். உங்களோட மூக்கு பகுதியை நீங்கள் வந்து லைட்டாக அப்படியே நசுக்கி காயப்படுத்தி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுனால. இப்படியே காது பகுதிக்கு வந்தோன்னா அது ஒரு அளவுக்கு தான் வெளியவே வரும். அதை தாண்டி ரொம்பவுமே வெளியே வந்துக்கிட்டே இருக்குன்னா அது வந்து உங்களோட அந்த ஒரு அதிர்வுனால மட்டும் வரல, ஏதோ ஒரு விதத்தினால உங்களோட காதுக்குள்ளே ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கு. அந்த ஒரு இன்ஃபெக்ஷனால தான் அது வெளியாக்கிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது காது பகுதியில் இருந்தால் இருக்கட்டும், ஒயிட் கலரில் வெளியே வந்துச்சுன்னா அது ஆக்சுவலாக டர்ட் கிடையாது, அது ஒரு இன்ஃபெக்ஷன், கம்ப்ளீட்டான ஒரு இன்ஃபெக்ஷன் தான். அதுவுமே கூட ரொம்ப ஆயிலியாக இருக்குன்னா இன்னும் ரொம்பவுமே மோசமான ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ். அப்படியும் இல்லைன்னா இந்த ஒரு பகுதினால் ரெட் கலரில் வருதுனாலும் அதுவுமே கூட காயப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் ரொம்ப கம்பியெல்லாம் போட்டு நோண்டாதப்பா, சரியா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லோ கலரில் வந்தாலும் அது இன்ஃபெக்ஷன் தான், அதாவது மஞ்சள் கலரில் வந்தாலும் அது ஒரு இன்ஃபெக்ஷன் தான், வெள்ளை கலரில் வந்தாலும் அது ஒரு இன்ஃபெக்ஷன் தான். இந்த மாதிரி வேறு கலர்களில்
உங்களோட காதில் இருந்து ஏதாச்சும் ஒன்று வருதுன்னா ஓகேவா, டக்குன்னு போயிட்டு டாக்டரை பார்த்துருங்க, டக்குன்னு போயிட்டு நிகழ்ச்சியை பார்த்துருங்க கிடையாது. அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் டாக்டரை பார்க்க வேண்டியது மஸ்ட்டாக இருக்குது. ஸோ நோஸை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், லைட்டாக மூஞ்சி கழுவும் போது உங்களோட நோஸ்க்குள்ளே லைட்டாக தண்ணியை விட்டு கழுவுனாலே போதும். காது பகுதியாக இருந்தாலும் அப்படி தான். அப்பப்போ இயர்பட்ஸை வச்சு கரெக்டான ஒரு போர்ஷனில் கரெக்டாக ரொம்பவுமே அதுக்கு வலி கொடுக்காமல் காயப்படுத்தாமல் கம்மியாக பண்ணாலே போதும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மூக்கு பகுதியாக இருக்கட்டும், காது பகுதியாக இருக்கட்டும், என்ன தான் குப்பைகள் அப்பப்போ வந்துட்டு போனாலும் ஹெல்த்தியாக இருக்கும், காயப்படாமல் இருக்கும், உங்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ நம்ம அப்படியே இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஆட்டிடியூட் பகுதிக்கு தாவிடலாம். ஆட்டிடியூட் பகுதியில் நம்ம இன்னைக்கு பேசுகிறது வந்து ஆக்சுவலாக ரைட்டிங், எழுதுறதுல இருக்கிற பவர்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட்டு விஷயம், இப்போது டெக்னாலஜி வந்து ரொம்பவுமே வளர்ந்துருச்சு. ஃபோனில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், பிசியில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு டேபை வச்சோ நோட் பேடை வச்சோ ஸ்டோர் பண்ணிக்கிட்டு போகலாம். பட் இது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறது உண்மை தான். ஆனாலுமே கூட ஒரு டெக்காக தான் இருக்குது. டக்குன்னு உங்கள் ஃபோன் உடஞ்சிருச்சுன்னா உங்களால் இது எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. டக்குன்னு உங்களோட பிசியில் சாஃப்ட்வேர் கிராக் ஆகிடுச்சுன்னா இது எதுவுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. டக்குன்னு உங்களோட டேப் உடஞ்சிருச்சுன்னா இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி பல இடங்களில் ரைட்டிங், எழுதி வச்ச விஷயங்கள் தான் அப்போ இருக்கிற நூல்களில் இருந்து இப்போ இருக்கிற சாதாரண ஒரு புக்கு வரைக்குமே எழுதப்பட்டது தான். ஸோ எழுதி இருந்துச்சுன்னா உங்களால் ஏதோ ஒரு இடத்துல கண்டுபிடிக்க முடியும். அதை கிழிச்சாலோ எரிச்சாலோ மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியாது. அதையுமே கூட நீங்கள் பத்திரமா வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் தான், நீங்கள் எழுத ஒரு விஷயம் டக்குன்னு மைண்டுக்கு ஏறும். சாதாரணமாக நீங்கள் ஃபோனில் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, டைப் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் ஒரு விஷயத்தை எழுதினீங்கன்னா அந்த ஒரு எழுதுகோல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பேனா இருக்கு இல்லையா, அந்த பேனாவோட ஒவ்வொரு வார்த்தையும் உங்களோட மண்டைக்கு ஏறும். அதனால தான் இப்போ வரைக்குமே இலங்கையில் சில பல விஷயங்கள் மாறலை அப்படின்னு சொன்னால் எடுகேஷன், அந்த ஒரு எடுகேஷனில் எழுதுகிற விஷயம் இன்னும் மாறலை. அதை எழுதுறதுனால உங்களோட எக்ஸாமில் போயிட்டு நீங்கள் கொஷனை யோசிக்க தேவையில்லை, கொஷனை வந்து வச்சு அப்படியே போட்டு அடித்து சாவடிக்க தேவையில்லை. உங்களுக்கு வந்து மைண்டில் இருக்கும் இந்த கொஷனோட ஆன்சராக தான் இந்த கொஷின் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் எழுதியிருப்பீங்க. எழுதும்போது அது ஒரு நூல், ஓகேவா, எழுதும்போது அது ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்படி இருக்கும்போது உங்களோட மைண்ட்குள்ளே வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த அளவுக்கு உங்களோட மைண்ட் ட்ரெயின் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட மூதாதையர்கள் வனக்காலத்தில் இருந்து இப்போ வரைக்குமே, ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்குமே அவங்க வந்து ஒரு மரத்தில் எழுதுனாங்க, கல்லில் கிறுக்குனாங்க, அப்படி இல்லைன்னா சில கல்வெட்டுகளை பதிச்சாங்க, அதுக்கப்புறமா நூல்களை எழுதுனாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை எழுதி பழகிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட ஜெனடிக்ஸில் இருந்து நம்ம வளர்ந்து வர்றோம். அதனால் சில விஷயங்கள் நம்மளோட மைண்டில் நிற்கணும்னா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம ட்ரை பண்ணி ஆகணும். என்னதான் இருந்தாலும் டெக்னாலஜிஸாக நம்ம கற்றுக்கிட்டு வந்தாலும் எழுதுறதுனால தான் நம்மளோட மைண்டில் நிற்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்மளோட ஜெனடிக்ஸ் பிரெயின் ட்ரெயின் ஆகிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத திரும்ப ஞாபகப்படுத்திங்கன்னா இன்றைக்கி ஆட்டிடியூட் ஒரு சின்ன போர்ஷன் தான். அப்படியே எடுத்துக்காட்டு பக்கம் போயிடலாமா? ஸோ ஓகே மக்களை, இன்றைக்கி எடுத்துக்காட்டு பகுதியில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தலை அல்டிமேட் ஸ்டார் அப்படின்னா பல பட்டங்களோட அழைக்கப்படுற நம்மளோட அஜித் குமார் அவர்கள் தான் இன்னைக்கு எடுத்துக்காட்டு பகுதியில் இருக்கார். ஸோ இவர்கிட்ட இருந்து பல எடுத்துக்காட்டுகள் நமக்கு எடுத்துக்கிறதுக்கு இருக்குது. அதில் முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு தான் இவரோட ஃபிசிக் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்துருக்கலாம், இப்போ ஒரு படம் பார்த்துருக்கலாம், இடையில ஒரு படம் பார்த்துருக்கலாம். இது எல்லாத்துலேயுமே வந்து திடீர்னு இவரோட ஃபிசிக் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, திடீர்னு மஸ்குலராக இருப்பார் ஓரளவுக்கு, திடீர்னு ரொம்பவுமே ஸ்கினியாக இருப்பார், திடீர்னு டக்குன்னு கட்டுமஸ்தாக இருப்பார், டக்குன்னு பார்த்தா ரொம்பவுமே சபியாக இருப்பார். வேதாளம் கணேஷ், கியூட் கணேஷ் மாதிரி அந்த மாதிரி கேரக்டர்ஸில் மாறி இருப்பார். அதுக்கு காரணம் அவரோட ஃபிசிக்கை வந்து அவர் ட்ரெயின் பண்ணியிருக்கிற ஒரு விதம். நீங்கள் ரீசெண்டாக F1 படம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து காலையில் ஓடிக்கிட்டே இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி இவராக இருக்கட்டும், இவரோட ரேசிங்காகவும் இவரோட வாழ்க்கையில் நடக்கிற சில பல விஷயங்கள்னாலையும் இவரோட முதுகில் இருக்கிற அந்த ஒரு ஆப்ரேஷன்ஸ்னாலையும் இவரோட பாடியை ரொம்பவுமே அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனால தான் இந்த ஒரு ஃபிசிக் எப்போ மாற்றணும் அப்படின்னு யோசிச்சாலும் மாறுற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ட்ரெயின் ஆகியிருக்கு. ஓகேவா, அந்த ஒரு ட்ரைனிங் தான் அவரோட பாடியோட இந்த ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சஸுக்கான காரணம். எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம், எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுனால. ஆக்சுவலாக ஒரு பாக்ஸ் ஷேப் ஹேர் வேணுமா, இருக்குது. ஒரு ரவுண்ட் ஷேப் ஹேர் வேணுமா, இருக்குது.
ஓகே ஏதாச்சும் ஒரு ஸ்டைலு இருக்குது, ஃபங்க் வைக்கணுமா, ஓகே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஹெட் ஷேப்பும் அவருக்கு இருக்குது. அதனாலேயே இவருக்கு பெனிஃபிட்டாக இவரோட ஃபிசிக் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நீங்களுமே கூட உங்களோட ஃபிசிக்கை நீங்கள் ட்ரெயின்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான நேரம் நீங்கள் வந்து ஃபிசிக் எப்போ வேணாலும் தேவையான அளவுக்கு அப் டவுன் பண்ணிக்கிட்டு போகலாம். ஒரு ஆக்டருக்கு அது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறமா இவரோட ஆட்டிடியூட், ஒரு இடத்துல அரசியல்வாதியெல்லாம் சேர்ந்து இவரை மிரட்டி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்து ஸ்டேஜில் பேச வைக்கிறாங்க. அந்த ஒரு ஸ்டேஜ்லேயே இப்படி தான் என்னை மிரட்டி கூப்பிட்டு வந்தாங்க, இதில் எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான் அதுக்கப்புறமா எந்த ஒரு ஸ்டேஜுமே ஏறல அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த அளவுக்கு அவரோட ஆட்டிடியூட் இருந்திருக்கு. சினிமாவில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தேவைப்படும் அப்படின்னு தெரிஞ்சாலும் அவர் வந்து அதை அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு அவரோட ஆட்டிடியூடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் போயிருக்காரு. ஸோ அதனால் எதுவும் பாதிப்பு இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எஸ், பல பாதிப்புகள் இருக்கலாம். ஆனால் அவரோட இடத்த இன்னுமே தக்க வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. தலை அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், அல்டிமேட் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், காதல் நாயகன் சம்திங் அப்படின்னு சொன்னாலும் எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு அவரோட இடம் வந்து மக்களோட மனசில் பதிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் அவரோட ஹார்ட் ஒர்க் தான். ஸோ நீங்களுமே கூட ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், ட்ரைனிங்காக இருக்கட்டும், இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து பண்ணிங்கன்னா எந்த இடத்துலையுமே வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்க போகிறோம். ஓகே சோல்ஜர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் பலவிதமான கண்டென்ட்ஸ், பலவிதமான விஷயங்கள் பேசியிருந்தோம். பலவிதமான விஷயங்கள் பேசியிருந்தோம். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் பேசும்போது, நிறைய விஷயங்கள் பேசும்போது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது, நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படிங்கிறதுனால எல்லாமே மாறிட்டுமா ப்ரோ? உட்காந்து சொல்கிறது எவ்வளோ ஈஸி தெரியுமா, ஆனால் வந்து செஞ்சு பாருங்கள் அதுதான் கஷ்டமாக இருக்குன்னு செய்கிறதுனால தான் சொல்கிறோம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அப்படியே இருக்கும்போது ஏன் ஒருத்தர் சொல்லும்போது உங்களால் கேட்க முடியாது? ஆக்சுவலாக வந்து நல்ல விஷயத்த யார் சொன்னாலும் நல்லது தான் ஆக்சுவலாக, சரியா? நம்மளோட கண்ணுக்கே தெரியாத கடவுள் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுனால கட்டுப்பாட்டாக இருக்கிற நமக்கு, நம்மளோட கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நமக்கு நல்லதுக்கு சொல்கிறாரு, நமக்கு நல்லதுன்னு சொல்கிறாரு, நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு பல கேள்விகள், இந்த மாதிரியான கேள்விகள் உங்களோட மைண்டுக்குள்ளே வரணும். அந்த மாதிரியான கேள்விகள் கிடையாது அப்படிங்கிறத திரும்ப ஞாபகப்படுத்திட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்க போகிறோம். இன்னொரு நாள் வரும், அதாவது அடுத்த வாரமும் வருவேன் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திட்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சல்லு. போயிட்டு வாங்க.